ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழகு பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு தோசை கூடவே 2 ஹெல்த்தியான சட்னி. இதை சொல்லப்போனால் உண்மையிலே இது வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க. காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் இல்லை நைட்டு டின்னருக்காகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், 200 கிராம் அரிசி. இது 1 கைப்பிடி உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 75 கிராம் பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இது வெளியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம 3 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இந்த மாவோட உப்பு சேர்த்து நம்ம கலந்து ஒரு 3 மணி நேரம் வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு லைட்டாக பொங்கி வந்திருக்கு. இது ரொம்ப புளிக்க வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் இது இருக்கட்டும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சட்னி பார்த்துடலாம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த சட்னியை நம்ம வதக்க போகிறதில்ல, அரைக்க மட்டும்தான் போகிறோம். ஸோ இதில் கொடை மிளகாய், தேங்காய், 1/4 கப் உடச்ச கடலை, 2 பல் பூண்டு, 1 இஞ்சி துண்டு, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கொடை மிளகாயை விதைகள் நீக்கிட்டோன்னு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொடை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்தபடியாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 பத்தை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவைக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய்களை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது 1/4 கப்பு உடச்ச கடலை. இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றாமல். அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட குடை மிளகாய் சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குடை மிளகாயில் நிறைய நீர்ச்சத்துக்களும் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். ஸோ அடுத்தபடியாக இன்னொரு சட்னி பாருங்கள். நான் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் உளுந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் 1 தக்காளி, இந்த மாதிரி 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால். அடுத்தது ஒரு 7-8 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி. தக்காளி இந்த மாதிரி வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எப்படியும் அதை வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை இது கூடவே சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வதக்காமல் அரைச்ச ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து வச்சிடலாம். இந்த சட்னி தாளிக்கும் போது நீங்கள் சோம்பு சேர்க்க வேண்டாம், கடுகு, உளுந்து மட்டும் சேர்த்தா போதும். இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு உளுந்து சேர்த்து நீங்கள் இந்த சட்னி தாளிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு மாவில் தோசை சுட்டுடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது சூடானதும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சிடுங்க. ஏன்னா கல்லோட சூடு ஈவனாக மாறிடும். இப்போது தோசையை சுட்டு எடுத்துடலாம். பாருங்கன்னா, நான் 2 கல் வச்சு சுடுறேன். அவ்வளோதாங்க, தோசை எவ்வளோ மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பட்டர் சேர்த்து கொடுங்க, நெய் சேர்த்து கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அற்புதமாக நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இது க்ரீன் சட்னி. இதுவும் பச்சையாக அப்படியே அரைக்கிறது தான். இந்த எந்த சட்னியுமே நம்ம வதக்கி அரைக்கலை. ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு. பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க இது. இந்த மாதிரி கலரில் சட்னி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்பவே சூப்பரான இருக்குது. அடுத்ததாக நம்ம தக்காளி சட்னியை பார்த்துடலாம். வாவ், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த க்ரீன் சட்னி அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகு பிரியா பாலாஜி.